குறையா இருக்கு, அதை நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னோம். இதுல இந்த காவல்துறை பணியாளரை பொறுத்த வரைக்கும், சப் இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் அதுல முறைகேடு நடந்திருக்கிறது. இதை நாங்க சொன்னா முதலமைச்சருக்கு கோபம் வருது. எப்படி முறைகேடு நடந்திருக்கிறது என்று சொன்னால், இந்த டைமிங் டெக்னாலஜிஸ் லிமிடெட் ஹைதராபாத் சேர்ந்த கம்பெனி. அந்த கம்பெனி என்ன சொல்றாங்க, எங்க பேர்லயோ எங்க கம்பெனிக்குள்ள மற்ற உறுப்பினர் பேர்லயோ எந்த கோர்ட்லயும் வழக்கு இல்ல, எஃப்ஐஆர் இல்லைன்னு சொல்றாங்க. இதான் அவங்க கொடுத்த லெட்டர். ஆனா ஜம்மு காஷ்மீர்ல டைமிங் டெக்னாலஜிஸ் கம்பெனி பேர்ல கேஸ் இருக்கு. இந்த வழக்கு நிலுவையில் இருக்கு. அவர்கள் அந்த காவல்துறை பணியாளர்கள் நியமனத்தில் முறைகேடு செய்திருக்கார்கள் என்று அரசே அவங்க பேர்ல வழக்கு போட்டிருக்கு. அடுத்து சத்தீஸ்கர்ல அவர்கள் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. அதாவது சத்தீஸ்கர் ஹைகோர்ட்ல. அதுல மூன்றாவது பிரதிவாதியாக டைமிங் டெக்னாலஜிஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் இருக்கிறாங்க. இதுல முறைகேடு செஞ்சிருக்கிறாங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கம்பெனி ஒரு 5 ஆண்டு காலம் அவர்கள் முதலில் அவர்கள் செய்த அந்த பணியில தவறு நடந்திருந்து அவர்கள் பிளாக் லிஸ்ட் செய்யப்பட்டிருந்தால் அவர்களை அரசு நியமிக்க கூடாது, பணியாளர் தேர்வுக்கு அவர் நியமிக்க கூடாது. ஆனா இதை செஞ்சிருக்காங்க. இது ஆதாரத்தோடு நாங்க கொடுத்தா மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி சொல்றாரு, நாங்க காழ்ப்புணர்ச்சி காரணமா சொல்றோம். இது சம்பந்தமா பிள்ளைகள் எல்லாம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. பாதிக்கப்பட்டவங்க, அதாவது ஓட்டப்பந்தயத்துல தில்லுமுள்ளு நடந்திருக்கு. திட்டமிட்டு நிறைய பேர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமா அவர்கள் புகார் கொடுத்து அது நடவடிக்கை எடுக்கல. அதனால நீதிமன்றம் சென்றிருக்கிறார்கள். இதை சொன்னா முதலமைச்சர் காழ்ப்புணர்ச்சி காரணமா இவங்க ஆட்சியில பணியாளர் வைக்கிறத தடுக்கிறதுக்காக நாங்க பேசுறோம்னு சொல்லி சொல்றாரு. இதை நான் முழுமையாக அதாவது முதலமைச்சரை நான் கண்டிக்கிறேன். நாங்கள் மக்களுடைய பிரச்சனைக்கு சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. ஒரு நாள் உண்மை வெளியில வரும், அப்பொழுது முதலமைச்சர் அவர்கள் அதை புரிந்து கொள்வார்.